ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சொல்லல் அப்படிங்கிற எபிசோட் 21 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் யூகா நம்ம ஹீரோட கில்லில் போய் சேரதா இருக்கனால அதை பார்த்துட்டு லைன் கில்ல சேர்ந்த கடவுளே ஸ்ரீ உடம்புக்குள்ள வந்து என்ன தைரியம் இருந்தால் என் கில்ல இருந்து நீ அவன் கில்லுக்கு போவே அப்படின்னு கோவப்பட்டு சண்டைக்கு வந்திருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோ குறுக்கு பூந்து அந்த லைன் கடவுள் கூட சண்டை போட ரெடியாக இருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குது பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஸ்டார்டிங்கில் பிரம்மாண்டமான சிங்க கடவுள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக அதோட உருவத்தில் வந்து நிற்கும். நம்ம ஹீரோவும் என்னோட பவர் என்னன்னு இப்போ டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹெவன்லி பனிஷ்மெண்ட் வெப்பனை எடுத்துட்டு ரெடியா இருப்பான். அப்போ அந்த சிங்க கடவுள் டே உன்னை எப்படி நசுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட பிரம்மாண்டமான கையை வச்சு நம்ம ஹீரோவை நசுக்கிறதுக்கு அதை அப்படி கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கும் கையை. நம்ம ஹீரோ அந்த கையை அசால்ட்டா தடுத்து நிப்பாட்டு, சிங்க கடவுளே உனக்கு என்ன அவ்வளோ மூளை கம்மியா என்ன? நான் இதில் நசுங்கி செத்துருன்னு நினச்சியா? நான் என்ன சாதாரண மனுஷனா? இப்போ நான் உன்னை எப்படி அட்டாக் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் வெப்பனை வச்சு பறந்து போய் அட்டாக் பண்ண போவான். அதை பார்த்துட்டு அந்த லைன் கடவுள் ஏய் நீ இதை வச்சு என்ன அட்டாக் பண்ண முடியும்னு நினச்சியான்னு சொல்லிட்டு அதோட லைட்னிங் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுவோம். அந்த இடத்துல பயங்கரமான வெளிச்சம், அட்டாக் பயங்கரமாக இருக்கும். அந்த அட்டாக் வாங்கினோன்னு நம்ம ஹீரோ கீழே விழுந்துருவான். நம்ம ஹீரோக்கு டேமேஜ் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். அதை பார்த்துட்டு யூகெல்லாம் லியோ உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ சிங்க கடவுள் நீ உன்னோட பவரை ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. அப்படி நீ ரொம்ப யூஸ் பண்ணா உன்னோட கடவுள் ரியாலம் காட் ரியாலம்கே திரும்பி போயிடுவேன், அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு சிங்க கடவுளும் ஆமாம்ல என்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதோட சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும். அந்த சிஸ்டத்தில் உங்களுக்கு பவர் கம்மியாக தான் இருக்கு, நீங்கள் ரொம்ப பவர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட காட் ரியாலமுக்கே நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்த்துட்டு அந்த லைன் கடவுள் இப்போ அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒன்றை நான் இப்போ முடிக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த ஹெவன்லி பனிஷ்மெண்ட் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு போவான். அப்போ சிஸ்டம் பாப்பாகி ஹெவன்லி பனிஷ்மெண்ட் அந்த வெப்பனை உங்களால் யூஸ் பண்ண முடியாது, அது ரொம்பவே ட்ரபுளாக இருக்குது, உங்கள் பவரை கொஞ்சம் நீங்கள் லிமிட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் பாப்பாகுது. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ அப்படியா, என்னோட பவரை நான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கணும் அவ்வளோதானே, சிங்க கடவுளே எப்படி நான் என்னோட பவரை ஸ்டேபிள் ஆக்குறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வந்த சீக்ரெட் சொசைட்டியை சேர்ந்த பாரோன் அவனோட மிகப்பெரிய கோடாரி வெப்பனை நம்ம ஹீரோ எடுப்பாரு. அந்த வெப்பன் மூலமா டிவைன் பவரையே உறிஞ்சு எடுக்க முடியும். அந்த வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோ இதோட கதை முடிஞ்சதுரா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அதை பார்த்துட்டு அந்த சிங்க கடவுள் ஏன் என்னோட இந்த டிவைன் பவர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிற மாதிரி இருக்கு, ஏன் அதனால ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த கோடாரியை வச்சுட்டு அது மேல சர 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 வெட்டி வீசிட்டே இருப்பாரு. அப்படி அட்டாக் பண்ணதுல அந்த லைன் கடவுளே வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இது எந்த மாதிரியான வெப்பன்றா, சீக்ரெட் சொசைட்டில இருந்து இது எடுத்துட்டு வந்தியா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் தாண்டா லியோ அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது அது உடனே என்ன பண்ணும், லைன் கடவுள் நம்ம ஹீரோவை அதை தண்டர் பவர் மூலமா அப்படி வானத்திலே பிடிச்சி கட்டி வச்சிருவோம். அப்படி பிடிச்சி வச்சுட்டு டேய் நீ இப்ப சிக்னடா அவனை நான் எப்படி நசுக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆட முண்டமே உனக்கு என்ன அவ்வளோ மூளை கம்மியா, நீ இந்த மாதிரி ஃபுல் பவர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, நீ இப்படி யூஸ் பண்ணால் உன்னோட காட் ரியலமுக்கு நீ தள்ளப்படுவாய், இப்போது நீ அவ்வளோதான் காட் ரியலமுக்கு போக போகிற அப்படின்னு சொல்லும்போது இது சிஸ்டம் பாப்பாக்கி நீங்கள் இந்த பூமியில் அளவுக்கு அதிகமாக பவர் யூஸ் பண்ணிட்டீங்க, அதனால் நீங்கள் இப்போ உடனே காட் ரியலமுக்கு போய் ஆகணும், இந்த பூமியில் இதுக்கு மேலே உங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சிஸ்டம் பாப்பாக்கி உடனே அந்த சிங்க கடவுளை காட் ரியலமுக்கு அப்படி உள்ளே இழுத்துட்டு போயிடுது. அப்படி போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து டேய் நான் திரும்ப வருவேன், திரும்ப வந்து கண்டிப்பாக ஒன்று கொள்ளுவேன், ஆனால் நான் இப்போ கொஞ்சம் போய் தூங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்க கடவுள் போகும்போது நம்ம ஹீரோ நடுவரில் காட்டி நீ வா வராட்டி போ எனக்கு என்ன, நீ எப்படி வந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நடுவரில் காட்டிகிட்டு இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ யூகா பொண்ணை பார்த்து யூகா நீ மிச்ச வச்ச வேலையை உடனே முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு நம்ம ஹீரோ யூகா பார்த்து சொன்னோன்னே அப்படியே கட் பண்ணா ஸ்டீவ் கண்ணை முழிக்கிறான். அவனுக்கு ரெண்டு கையுமே இல்லை, ஒரு கையை அந்த ஆலிவர் வெட்டினா, இன்னொரு கை அந்த கிரிம்சனை நெருப்பிடும் போது தடுத்து நிப்பாட்டினா. ஆனால் அது கொஞ்சம் கறிக்கட்டையாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா ரெண்டு கையுமே இல்லைங்க ஸ்டீவுக்கு. அவன் அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திக்கிறான். அப்போ நம்ம யூகா பொண்ணு அவளோட ஈட்டியை வச்சுட்டு இங்கே பாருங்க ஸ்டீவ், இப்போ எல்லாமே முடிவுக்கு வந்துடுச்சு, நான் உங்களை தோக்கடிச்சிட்டு என்னோட ஒஃபிஷியஸ் கில்டில் போய் சேர போகிறேன், உங்கள் கில்டில் இருந்து விளக்க போகிறேன், ஒழுங்கான விட்டுருங்க இல்லை உங்கள் கதையவே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக மிரட்டிட்டு இருப்பா. அதை பார்த்து ஸ்டீவ் ஏமா நானே இப்போ தான் மயக்கத்துலேருந்து கண்ண முடிச்சிருக்கேன், என்ன பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கியே சொல்லிட்டு அவன் பயந்துருவான். உடனே யூகா பொண்ணு இங்கே பாருங்க உங்ககிட்ட கடைசியாக சொல்லிட்டு அவ்வளோதான், நான் உங்களோட கில்டிலேருந்து விலகி என்னோட லியோ அங்கிள் கில்டுக்கு போய் சேர போகிறேன் அவ்வளோதான், இல்லை வெப்பனை எடுத்து உங்களை போட்டுரும் அப்படின்னு எடுத்தோன்னே அதை பார்த்துட்டு ஐயோ குத்திராத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துருவான். அப்புறம் பார்த்தா யூகா பொண்ணு அப்படியே தலையை குனிஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ரொம்ப கோவமாக பேசிட்டேன், சின்ன வயசில் மட்டும் நீங்கள் என்னை வந்து காப்பாற்றல அப்படின்னா என் நிலைமை என்ன ஆயிருக்குன்னே தெரியாது, சின்ன வயசுலேருந்து நீங்கள் என்ன ரொம்பவே ஸ்ட்ராங்காக வளர்த்துருக்கீங்க, நீங்கள் மட்டும் இல்லைனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதான், ஆனால் என்ன மன்னிச்சிருக்கேன், எனக்கு வேறு வழி தெரியல, நான் கண்டிப்பாக அந்த கில்டுக்கு போயே தான் ஆகணும், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அவன் ஸ்டீவ் வந்துச்சு வானத்தை பார்த்துட்டு நீ முடிவு பண்ணிட்ட அப்புறம் இஷ்டம், நீ தாராளமாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக அங்கேருந்து கிளம்புவான்.
எது எப்படியோ நீ உடம்ப நல்லா பார்த்துக்கோ, ஆரோக்கியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமா அங்கேருந்து கிளம்பும்போது, ஸ்டீவ் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு யூகா கேட்பா. யூகா கேட்டோன்னே, யூகா நீ அந்த கில்டுக்கு போ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டியா? நம்ம கில்லே இருக்கலாம் முடிவு பண்ணிட்ட போல இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம் அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, இங்க நம்ம யூகா நான் என்னோட லியோ அங்கிள் கில்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அதை பார்த்து அவனுக்கு நோஸ் கட் ஆயிரும். சாச்சு புட்டா மச்சான், என்னோட கில்டு இருந்து போறதுக்கு இவ முடிவே பண்ணிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டே விழுந்துருவான். கட் பண்ணா நம்ம யூகா நம்ம ஹீரோவோட ஓபிசஸ் பில்டிங் போறான். அங்க போய் பார்த்தா கள்ளி சோஃபால உட்காந்துட்டு இருப்பா. அவன் நல்லா ஜாலியா குடிச்சுக்கிட்டு அதை பார்த்து நம்ம யூகா கடுப்பாயி, ஏ கள்ளி நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு கோவமா கேட்பா. அதுக்கு கள்ளி, ஏன் சின்ன பிள்ளை தானே பேசிட்டு இருக்க, நான் இப்ப யார் தெரியுமா, இந்த கில்லுல ஒரு ஆளு, அது மட்டும் இல்லாம லியோவோட ரைட் ஹேண்டே நான் தான் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு இவளுக்கு செம்ம கடுப்பாயிரும். என்ன சொன்ன ரைட் ஹேண்டா, என்ன தைரியம் தான் அப்படி சொல்லியிருப்ப, உன்னோட பவருக்கு என்னோட பவருக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு தெரியுமா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், வா சண்டைக்கு வா அப்படி சொல்லிட்டு நம்ம யூகா செம கோவமா பேசிட்டு இருப்பா. அதை இந்த பக்கம் ஜேவும் ஓட்டர்ஸோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஓட்டர்ஸோட ஃப்ரெண்டு ஹெய்லி கிட்ட, எங்க வாங்க எங்க சண்டை போட்டு இருக்காங்க கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு ஹெய்லி, ஏய் என்ன எதுக்குடா கூப்பிடுற, நான் என்ன பஞ்சாயத்து தலைவரா, இனிமே என்ன கூப்பிட்ட நான் செம்ம கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுருவா. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம ஜேவும், சரி அப்பனா நான் இதை பார்த்துக்கிறேன், ஏய் 2 பேர் அமைதியா இருங்க, இல்ல 2 பேர் தலையிலையும் தட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜே வீரவசனம் வச்சுட்டு முன்னாடி போவான். அதை பார்த்துட்டு ஹெலி, சரி இப்போ நான் ஒரு ஜட்ஜா வரேன், சண்டை போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஓட்டர்ஸோட ஃப்ரெண்டு, ஏங்க நீங்கள் சண்டையை தடுத்து பாட்டுங்க, சண்டை போடுறதை ஊக்குவிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்துட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் பார்த்தா டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. யாரு, ஓட்டர்ஸும் அவனோட ஃப்ரெண்டு கெவின் தான். இவன் கெவின் உட்காந்து என்னடா இது இப்படி நடந்துட்டு இருக்கு, இவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்களே, சண்டை நிப்பாட்ட மாட்டாங்களே சொல்லிட்டு கெவின் சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஓட்டர்ஸ்லாம், இவன் எதுக்குடா இங்கே வந்தான், இருக்கிற இடமே பார்த்தாது தடிமாடு கணக்காக இருக்காண்டா அப்படி சொல்லும்போது, யாரா இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்டீவ் தாங்க. இவன் எப்படி இங்கே இருக்காண்டே, நீ எப்படா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டா, அதுக்கு ஸ்டீவ், எனக்கு என்ன தெரியும், மயக்கம் போட்டு விழுந்தேன், கண்ணை முழிச்சு பார்த்தா இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். என்ன நடந்ததுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க டிராகன்ல யூகாவை கூட்டு வரும்போது அதோட வாயில கவிக்கிட்டே இந்த ஸ்டீவையும் கூட்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ எதுக்கு இந்த ஸ்டீவை கூப்பிட்டு வந்தானே தெரியல. அப்படி இந்த பக்கம் டிவி நியூஸ்ல இந்த மாதிரி ராசி பலன் சக்தி இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க, உலகத்தை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மான்சர் கூட சேர்ந்து மனுஷங்களை அழிச்சிட்டு இருக்காங்க, இந்த ஊர்லயே பெரிய ஆபத்து ஏற்பட்டுருச்சு, நிறைய இழப்பு ஏற்பட்டுருச்சு, அவங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து என்னடா அது எல்லாமே நம்மளுக்கு பக்கமாவே திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அங்க கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அந்த வெப்பன் செய்யற இடத்துல சுத்தில வச்சு தட்டுவான். என்ன தட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 கை இருக்குங்க, மிஷின் கை. இது வக்காண்டால பக்கிக்கு கொடுத்துருப்பா பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது லியோக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னொரு கை சின்னதா இருக்கே, இது யாருக்கா இருக்கும்னு தெரியல, அது பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கு. அந்த பெரிய கை கண்டிப்பா ஸ்டீவுக்கா தான் இருக்கும். ஆனா பக்கத்துல ஒரு சின்ன கை இருக்கு, அது யாருக்குன்னு தெரியல. அப்புறமா டிவில நியூஸ் பார்த்துட்டு இருப்பான் ஸ்டீவ். அப்ப ஸ்டீவ், நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் டவர்ல இருக்கிற அந்த கிரிம்சன் ஐயா நான் தான் கொன்னேன்னு சொல்லிட்டேன். இந்த தடவை கண்டிப்பா பிரஸ் மீட்ல போய் அது கண்டிப்பா லியோ தான் கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போறேன். உண்மை எல்லாத்துக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொன்னதை ஒத்துக்கிட்டு உண்மையை சொல்ல போறான். அப்படியே கட்டுனா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த வெப்பன் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரெலிக்யூன் கிட்ட வந்து, ஆமா அவங்களாம் எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த ரெலிக்யூன்னு அவங்களாம் இங்கிருந்து சீக்கிரமா இங்கேயே வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஒன்னா கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, எங்க போனானுங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போனாலே ரெடி ஆக மாட்டானுங்க, இந்த விஷயத்துல டக்குன்னு எல்லாரும் ஒன்னா கிளம்பி போயிட்டாங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும் சே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடுப்பாகிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த பக்கம் பார்த்தா வானத்துல 2 பேர் சண்டை போறாங்க. யாருன்னு பார்த்தா யூகாவும் கள்ளி தான். அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வெறித்தனமா போயிட்டு இருக்கு. கள்ளி அவளோட 2 டேகரை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா, யூகா அவளோட ஈட்டியை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேலி கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு ஹேலி நம்ம ஹீரோ கிட்ட, அவங்க 2 பேரும் உங்களோட ரைட் ஹேண்டா மாறணுமா, யார் ரைட் ஹேண்டா மாறணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு, ரொம்ப நேரமா இந்த சண்டை போயிட்டே இருக்கு அப்படி சொல்லிட்டு ஹேலி சொன்னோன்னே அங்க பார்த்தா நம்ம யூகா அவளோட ஈட்டியை வச்சு கள்ளியை பயங்கரமா அடிச்சு பறக்க விடுறா. கள்ளி அப்படியே அந்த பில்டிங் மேல நின்று, யூகா ஏன் இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லும்போது யூகா அவளோட ஈட்டி எடுத்துட்டு, நான் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆனவன், நான் கண்டிப்பா இதை இப்போ ப்ரூவ் பண்ற பாரு, என்ன தைரியம் இருந்தா நீ லியோ உங்களோட ரைட் ஹேண்டா இருப்பேன்னு சொல்லுவேன், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அட்டாக் பண்றதுக்கு வேகமா போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம கீழே அந்த சண்டையில பார்த்துட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா இவன் ஜே மல்லாக்க கவுந்து கிடப்பான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா ஜே குறுக்க போது சண்டைக்கு போனான் பாத்தீங்களா, ஜேவை அவங்க 2 பேரும் சேர்ந்து அடிச்சு மல்லாக்க கவுத்து போட்டாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஆமா அவங்க ஒரு WS ரேங்க் மேல இருக்கிறவங்க, இவன் ஒரு A ரேங்க் S ரேங்க் கூட போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ ஹேலி கிட்ட, ஹேலி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க 2 பேரும் உடனே கீழே கொண்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஹேலி அவளோட சாட்டை எடுத்து சொல்லட்டுவா. அப்படி சொல்லட்டும் போது மேல சண்டை போட்டு இருக்க 2 பேருமே அந்த சாட்டை அப்படி பிடிச்சி கட்டி போட்டு டப்புன்னு நம்ம ஹேலி கீழே இழுத்து போட்டுருவா. இழுத்து போட்டோன்னே அவங்க அப்படி சாட்டையில கட்டி போட்டுருப்பாங்க. என்னை விடு, நீ தான் அந்த மாதிரி பண்ண, நீ எப்படி லியோவுக்கு ரைட் ஹேண்டா மாறுவ அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாலுமே அப்படி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ, இங்க பாருங்க கேர்ள்ஸ், சண்டை போறது நிப்பாட்டுங்க, உங்களுக்கு நான் ஒரு புதுசா ஒரு மிஷின் கொடுக்க போறேன், இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷின், ஆபீசர்ஸ் கில்டுக்கு வந்த ஃபர்ஸ்ட் மிஷின் ரெடியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் பார்த்து பேசிட்டு இருப்பாரு. கட் பண்ணா
ஒரு பெரிய சட்டி பானைக்குள்ள ஜே உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அந்த பானைய பின்னாடி அப்படி கட்டி போட்டு பறந்து போயிட்டு இருக்காரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கண்ண முழிச்சுட்டு, ஆமா லியோ என்னாச்சுங்க? நான் எங்க இந்த சட்டி பானைக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா நீ அவங்கள விட ஸ்ட்ராங் ஆகணும் இல்லையா? ஏன்னா உங்க அக்காவும் உன்னை அடிச்சு போட்டா, அது பத்தாததுக்கு கள்ளி வேற உன்னை நாக் அவுட் பண்ணிட்டா. நீ இப்படியே வீக்கா இருக்க உன்னை விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அது கேட்டு ஜெயவும், ஆமா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறணும், நான் சீக்கிரமா அவங்களோட ஸ்ட்ரென்த்தா மாறணும் அப்படி சொன்னோன்னே, அது கேட்டு நம்ம ஹீரோ, அதுக்கு தாண்டா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். இப்போ ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ண போறோம். அதுல உனக்கு கரெக்டா அந்த மாதிரி லெவலப் ஆகும். நீ எஸ் ரேங்க் மேல போகலாம். என்ன ரெடியா அப்படி சொல்லும்போது, நான் ரெடி போலாம் அப்படி சொல்லிட்டு ஜெய் சொல்லுவான். ஆமா நம்ம எங்க போறோம் அப்படி சொல்லிட்டு அந்த ஜெய் கேட்டோன்னே, நம்ம இரவும் அந்த டீமன் டவர் ஒன்று இருக்கு, அதுக்குள்ள தான் போறோம் அப்படி சொன்னோன்னே, என்னது டீமன் டவரா அப்படி சொல்லிட்டு ஆளை விடுமாமா அப்படி சொல்லிட்டு ஜே எஸ்கேப் ஆக பார்ப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டேய் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படி சொன்னோன்னா, ஆமா நினைக்கிறேன், ஆனா இப்படி இல்லையே அப்படி சொல்லிட்டு பதறுவான். நம்ம ஹீரோவும், பதறாதடா அதான் நான் அவன் கூட இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே கூட்டு போவாரு. கட் பண்ணா இந்த பக்கம் லைன் கில்டோட பில்டிங்கை பார்த்தா 2 பக்கம் பான்னு பொழந்திருக்கு. அது குறுக்க ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கானுங்க. அப்படியே உள்ள பார்த்தா பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல முன்னாடி ஸ்டீவ் நின்னுட்டு, நான் உங்களுக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பொய்யை இப்போ உண்மையா சொல்ல போறேன். அந்த டீமன் டவருக்குள்ள போய் நான் அந்த கிரிம்சன் ஐயை கொல்லல, அந்த கிரிம்சன் ஐயை கொன்னதே லியோ தான். லியோ தான் தனியா இருந்த அந்த கிரிம்சன் ஐயெல்லாம் கொன்னுட்டு இருந்தான். அவன் இல்லைன்னா நாங்கள் எல்லாருமே செத்துருப்போம். ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா, அவன் தனியாக அந்த கிரிம்சன் ஐயை கொன்னான். ஆனால் அவன் முதுகில் யாரோ ஒருத்தங்க குத்திட்டாங்க அப்படின்னு அவன் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பான். அதை இந்த பக்கம் ஓட்டர்ஸ் அப்படி ஓரமாக நின்று அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஸ்டீவுக்கு நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வெளியே இருந்து யாரும் வந்துடக்கூடாது, ஆனால் வெளியே கெவி நிற்கிறான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு ஓட்டர்ஸ் மனசில் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா வெளியே பார்த்தா கெவி நிற்பான். முன்னாடி பார்த்தா அந்த ஜீன் லூயிஸுங்க, அந்த கிராப் கில்ல சேர்ந்தவன், அவன் இன்னும் சாகவே மாட்டுறாங்க. அவங்ககிட்ட இருக்க அந்த டார்க் மேஜிக்னால அப்படியே குளோனை உருவாக்கிட்டு திரும்ப திரும்ப உயிரோட வந்துகிட்டே இருக்கான். இதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்குன்னு போக போக தான் தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீன் லூயிஸ்னால பயங்கரமான சம்பவம் காத்துட்டு இருக்கு. இவனோட உண்மையான ஐடென்டிட்டி போக போக தான் ரிவீல் ஆக போகுது. அவன் திடீர்னு இங்கே வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு கெவின், டேய் நீ என்னடா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலடா அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து அப்படியே அவன் கழுத்துக்கிட்ட வச்சுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த கிராப் கில்ல சேர்ந்த ஜீன் லூயிஸ், டேய் என்னடா நீ ஏன் லியோவை இந்த மாதிரி பண்ணிட்டு அவங்க கூடயே சுத்திட்டு இருக்க, அவன் உன்னை கண்டுபிடிச்சானா உனக்கு என்ன ஆகும் தெரியும்ல அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு கெவின், டேய் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காத, நான் அவன் முதுகுல குத்தவே இல்லை, நான் செம்ம கடுப்பேத்துறேன், இங்கேருந்து போயிரு இல்லை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது, உடனே ஜீன் லூயிஸ், ஆமா சரி நீ பண்ணல, சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனா அந்த டீமன் டவருக்குள்ள என்ன நடந்தது, நீ என்ன பண்ண அதை மட்டும் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதானே இப்போ சொல்றேன் பாரு அப்படி சொல்லிட்டு சொல்ல வருவான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஞாபகத்தில் வராது. ஏதோ சங்கிலி போட்டு கட்டின மாதிரி இருக்கும். அவன் அப்படி மைண்டுக்குள்ள, என்ன நடக்குது இங்க, எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படி சொல்லிட்டு அவன் அப்படி முட்டி போட்டு உட்காந்துருவான். உடனே இவன் ஜீன் லூயிஸ், ஏன்னா நீ தாண்டா சம்பவம் எல்லாமே பண்ணது, உனக்கு நான் ஞாபகத்துக்கு கொண்டு வரவா அப்படி சொல்லிட்டு ஜீன் லூயிஸ் பயங்கர வில்லத்தனமா சொல்லுவான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோடில் வெறித்தனமான சம்பவம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பார்த்துருங்க.